புது புது திட்டங்கள் கொண்டு வர்றாங்க. அது என்ன திட்டங்களுக்கு தெரியலை. படிப்பறிவு இல்லாதவங்க பழைய திட்டமே இருந்தால் நல்லாயிருக்கும். சிவில் ஸ்கோருங்கிறது என்னங்கிறது எங்களுக்கு விவசாயிக்கு இன்னும் புரியல. விவசாயிக்கு இதனால் எந்த பலனும் கிடையாதுங்க. மார்க் எடுக்கணும். அந்த மார்க் வந்து கூடுதலாக மார்க் எடுத்தால் தான் விவசாயிகளுக்கு விவசாய கடன் கிடைக்குமா. இன்சூரன்ஸ் பணம் கட்டுனது ஏக்கருக்கு 520 ரூபா கட்டுனது 3 வருஷமாக வரவே இல்லை. உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும்னு லெட்டர்லாம் வந்துச்சு. இதுவரையிலும் ஒரு பைசா கூட கிடைக்கல. புது புது திட்டங்கள் கொண்டு வர்றாங்க. அது என்ன திட்டங்களுக்கு தெரியலை. விவசாயிங்களுக்கு நசுக்கிற திட்டமா என்னங்கிறது தெரியலை. அதனால் எங்களுக்கு பழையபடி வேலை கூட்டுறவுத்துறையில் கடன் கொடுத்தாங்க நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். நகையும் அடை வச்சுட்டு பணம் கொடுப்பாங்க, வாங்கினா சாகுபடி செஞ்சுக்கிறது தான், பிறகு கட்டிக்கிறது தான். இப்போ வந்து ஏதோ ஒரு புது திட்டம், அது இது ஏதோ மார்க்கு இந்த மாதிரி லிஸ்டெல்லாம் போடுறாங்களா, இது என்னன்னு தெரியலை. நம்மளுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க பழைய திட்டமே இருந்தால் நல்லாயிருக்கும். சிவில் ஸ்கோருங்கிறது என்னங்கிறது எங்களுக்கு விவசாயிக்கு இன்னும் புரியல. அதனால் நீங்கள் அதை தெரியப்படுத்தணும். இப்போ விவசாயிக்கு அதான் 3 வருஷமாக இன்சூரன்ஸ் பணம் கட்டுனது ஏக்கருக்கு 520 ரூபா கட்டுனது 3 வருஷமாக வரவே இல்லை. இப்போ உளுந்து இப்போ எள்ளு தெளித்து பாழா போய் கிடக்கு, ஒன்றுலேயும் சேர்த்து இல்லை. அதனால் எங்களுக்கு விவசாயிக்கு இதனால் ஒரு நன்மை செய்ய வேண்டும். இந்த சிவில் ஸ்கோருங்கிறது அது என்னன்னே எங்களுக்கே தெரியாதுங்க. இது வரைக்கும் முன்னாடி போனோம்னா கூட்டுறவு பேங்கில் நகை அடகு வச்சுட்டு வருவோம். உங்களுடைய வங்கி கணக்கை கொடுங்க அப்படிம்பாங்க. கொடுத்துட்டு நாங்கள் வடுகிற நகையை அடகு வச்சுட்டு வருவோம். இது தாங்க இது வரைக்கும் நாங்கள் இதுமாரி செஞ்சுக்கிட்டு இருந்தது. இந்த இப்போ புதுசாக வந்திருக்கிறதெல்லாம் என்ன ஏதுன்னே எங்களுக்கே தெரியாதுங்க. விவசாயிக்கு இதனால் எந்த பலனும் கிடையாதுங்க. நாங்களும் இந்த மழை காலத்தில் எங்களுக்கு இழப்பீடு கொடுப்பாங்கன்னு இந்த இன்சூரன்ஸ் தொகையெல்லாம் பணம் கட்டியிருக்காங்க. இது வரைக்கும் ஒன்றுமே வரவே இல்லைங்க. இந்த 3-4 வருஷமாக கட்டியிருக்காங்க, எந்த பணமுமே வரவே இல்லைங்க. ஏக்கருக்கு 5550 ரூபா, 600 700 ரூபா வருதுங்க எங்களுக்கு செலவோட. இது வரைக்கும் எந்த பலனுமே எங்களுக்கு இல்லைங்க இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து. இது வரைக்கும் விவசாயிகளான நாங்கள் வந்து விவசாய கடன் பெறுவதற்கு எங்களுடைய நிலத்தை வந்து கிராம நிர்வாக அலுவலரிடம் காண்பித்து அடங்கல் சிட்டாவெல்லாம் வாங்கி நாங்கள் வந்து விவசாய கடன் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அரசு வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் கடன் வாங்குவதற்கு சிவில் ஸ்கோர்னு சொல்லி ஏதோ ஒரு முழுசாக ஒரு திட்டம் கொண்டாடுறாங்களாம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் மார்க் எடுக்கணும். அந்த மார்க் வந்து கூடுதலாக மார்க் எடுத்தால் தான் விவசாயிகளுக்கு விவசாய கடன் கிடைக்குமா. அது எந்த அடிப்படையில் அதை அந்த ஸ்கோர் பண்ணுறது, அந்த மார்க் மதிப்பெண் திட்டமிடுறாங்கன்னு தெரியலை. எங்களுடைய விவசாய விளைநிலத்தை வச்சு பண்ணுறாங்களா, இல்லை நாங்கள் ஏற்கனவே பண்ண விவசாய சாகுபடி வச்சு பண்ணுறாங்களா, இல்லை எங்கள் வயசு அடிப்படையில் பண்ணுறாங்களா, இல்லை ஜாதி அடிப்படையில் பண்ணுறாங்களா, எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலை. இப்போ வந்து அதையெல்லாம் கடந்து எங்களுக்கு வந்து எப்பொழுதும் வழக்கம் போல் நாங்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை சான்று வாங்கி கொடுக்குறோம். அது மாதிரி தான் எங்களுக்கு வந்து விவசாய கடன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நாங்கள் வந்து விவசாயத்தை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கந்து வெட்டிக்கு வாங்க வேண்டிய நிலை. கூட்டுறவுத்துறையில் சிவில் ஸ்கோர் என்ற ஒரு புதிய ஸ்கீம் கொண்டுகிட்டு வந்ததாக கேள்விப்படுறோம். இதை லோன் இப்போ வந்து நம்ம இப்போ நடைமுறையில் வாங்குறதே கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. அந்த சிவில் ஸ்கோருன்னு கொண்டுக்கிட்டு வந்தது எங்களுக்கு என்னன்னே தெரியல. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் மாற்றி விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டேட் பேங்கில் ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சின்னா ரெனியூவல் பண்ணி லோனை வாங்கிட்டு இருந்தோம். இது 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. ரெனியூவல் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்லாம் வாங்கி 1.5 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ எப்போயுமே திருவாரூர் பேங்க்லேயே எங்களுக்கு சேங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ தஞ்சாவூர் தான் போய் நீங்கள் அங்கே சேங்ஷன் ஆர்டர் வரணும்னு சொல்லிவிட்டு இழுக்கடிச்சிக்கிட்டு போய் கேட்காந்தரம் இதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ விவசாயத்தில் பாதித்து உடைப்பு ஏற்பட்டு போய் பாதித்து எல்லாம் ஏடியெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாம் உங்களுக்கு நிவாரணத்துக்கு மேலே எழுதி இருக்கிறோம், உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும்னு லெட்டர்லாம் வந்துச்சு. இதுவரையிலும் ஒரு பைசா கூட கிடைக்கல. மறுபடியும் இப்போ எள்ளு தெளித்து நல்லா பூவும் பிஞ்சுமா காய்க்கிற பருவத்தில் சஜாந்திர மழை வந்து எடுத்து தண்ணி நின்று சுத்தமாக வாஷ் அவுட் ஆகி எல்லாத்தையும் உழுது போட்டுட்டோம். ஒரு தெளித்த எள்ளுக்கு கூட தேராத லெவலுக்கு ஆகிடுச்சு, சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. கவர்மெண்ட்டை பார்த்து நல்லதை செய்யணும்னு, விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.